ஆரம்பிக்கலாங்களா? நம்ம இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கான தமிழ் லிரிக் அனிமேஷன் இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவ நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 2, 3 லிரிக்ஸ் ஆட் பண்றது மூலியமா இத நம்ம கிரியேட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுல யூஸ் பண்ணியிருக்க அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த பிளர் ஆயிட்டு வருது இல்லையா? இத நான் உங்களுக்கு ப்ரீசெட்டாவே குடுத்துருக்கேன். ப்ரீசெட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ப கிளிக் பண்ணிட்டு, இதுல எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எஃபெக்ட் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் குடுத்து இத காப்பி பண்ணிட்டு இந்த மாரி நீங்க லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாண்ட் நான் டவுன்லோட் லிங்க்ல குடுத்துருக்கேன். எக்ஸ்எம்எல் ஃபைல் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல இருக்க குரூப்ல தான் இந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த மாரி நீங்க ஆட் பண்ற அந்த 2 லிரிக்ஸ சூஸ் பண்ணிட்டு, ஒரே குரூப்பா கன்வெர்ட் பண்ணி, அத கிளிக் பண்ணிட்டு, அதுல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இங்க ஷோ ஆகுது இல்லையா? இதுதான் அந்த வீடியோ. உங்களுக்கு எப்படி ஆட் பண்றதுன்னு தெரியலன்னா, மேல கார்ட்ல லிங்க் வரும். கிளிக் பண்ணி செக் பண்ணி ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி ஒரு அனிமேஷன் இருக்குல்ல, அத எப்படி பண்றது அப்டின்றத நான் சொல்றேன். 3டி அனிமேஷன் வீடியோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா 3டி அனிமேஷன் வீடியோ ஒரு சீரிஸாவே வரும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இதுல ஸ்டார்ட்டிங்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்றத சொல்றேன். ஜஸ்ட் இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுல ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிறதுல 0லயும், ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறதுல பார்த்தீங்க அப்டின்னா 23லயும் நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாரி இங்க இருக்க மூவ் ஆப்ஷன்ல, இங்க இருக்க அந்த ஜூம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துலயுமே நான் வந்து அனிமேஷன் பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த ஜூம் ஆப்ஷன்ல போயிட்டு, ஸ்டார்ட்டிங்ல போயிட்டு வேல்யூ இந்த மாரி வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நார்மலா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ இருந்ததோ அத மட்டும் குடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாரி குடுத்ததுக்கு அப்புறமா ரொட்டேஷன் ஆப்ஷன்ல இருந்து இது ஜூம் ஆயிட்டு இந்த மாரி வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரொட்டேஷன் வந்து கிடைக்கும். இதுல வேற ஏதாவது எஃபெக்ட் குடுத்துருக்கோமான்னா கிடையாது. ஓகே. இப்ப மேல இருக்க டெக்ஸ்ட்டுமே நம்ம எப்படி இத பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி நார்மலா ஒரு டெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணிட்டு, மேல இங்க ஒரு லிங்க் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நன்ல இருக்கும். இப்ப இத மாரி பாருங்களேன். இப்ப நார்மலா பாருங்க. இந்த மாரி தான் வரும் உங்களுக்கு. நீங்க குடுத்த டெக்ஸ்ட் வந்து தனியா இருக்கும். பேக்கிரவுண்ட்ல இது கூட சிங்க் ஆகாம இருக்கும். இப்ப நான் இந்த லேயர சூஸ் பண்ணிட்டு, மேல இருக்க இந்த லிங்க் பண்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிட்டு, அந்த பேக்கிரவுண்ட் இமேஜோட பார்த்தீங்க அப்படின்னா, நான் லிங்க் பண்ணி விட்டுட்டேன். இப்ப லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் எப்படி ரொட்டேட் ஆகுதோ, அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகி வந்து செட் ஆகும். இந்த மாரி தான் நம்ம இத வந்து அனிமேட் பண்ணணும். இது ஒரு ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணேன். நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அவ்வளோதான். இந்த மாரி தமிழ் லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து போஸ்ட் பண்றாங்க. நீங்க கன்சிஸ்டன்ட்டா போஸ்ட் பண்ணும்போது, உங்களுக்கும் நெறைய வியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய ஃபாலோவர்ஸும் வருவாங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 3டி வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் சீரிஸாவே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் சொல்லி தரேன். அதுக்கு நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.